இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு KN நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இல்ல, நம்முடைய இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய DGP அவர்களுக்கு அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு. அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட 232 பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அளிச்சிருக்கிறாங்க. 888 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறையில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய DGP அவர்களுக்கு கடிதம் அளித்து அதுல ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA செக்ஷன் 66 இடிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க, அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் 66 படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு CBI வழக்கு 2024 திரு KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங், அதுல 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க. அதுல எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள், குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல 150 பேர் நேரடியான ப்ரூஃபை இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இதுல 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்ப என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகல. இன்னைக்கு 1,97,000 குடும்பங்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை தமிழக அரசு நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும். இது இடி சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. கடிதத்தோடு 150 செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், KN நேருனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேரு, அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய 4 பேர், 6 பேருடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட், அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க, ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால், இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் ஒரு நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு? இந்த 888 கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணு. இது முதல் ஊழல். இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு. திரு சக்கரபாணி அவருடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல், அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் DPC நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட், அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம், இந்த லாரியில கொண்டு 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும். எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து, பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல, நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே 48 நாள் சில இடத்துல ஆயிருக்கு. ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது, 48 மணி நேரத்துல கொண்டு வரணும். அதிலும் ஊழல் செய்து அதுல 160 கோடி ரூபாய். அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகை சம்பந்தமாக விலாவரியாக அதில் பாதிக்கப்பட்ட லாரி ஓனர், ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிகையிலும் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா
இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும். ஏன்னா எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் 66 அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்ல. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு கே என் நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க.